ஹாய், இது புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. காலையில் எழுந்து தண்ணி தெளிச்சிட்டு கடைக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடியும் தண்ணி தெளித்து கூட்டி அள்ளி கொட்டிட்டேன். கோலம் போடல, ஏன்னா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கோலம் போடாமல் மூஞ்சி கையெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி சாமி விளக்கேற்றிட்டு பத்தி ஏற்றி சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வியாபாரம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருப்பேன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் விளக்க குளிர வச்சுருவேன். குளிர வைக்கிறதுனா என்னென்னா, பூவை வச்சு விளக்க அமைக்கிறது தான் குளிர வைக்கிறது. முன்னெல்லாம் சாக்லேட்லாம் எடுத்து மாட்டாமல் இருந்துச்சா, அது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டேன். இதுக்கு இடையில் நான் வீட்டில் போய் தண்ணி பிடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இதெல்லாம் கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டே தான் ஒன்று ஒன்றா செய்வேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு சவனப்பு தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். சவனப்பு தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இடமே பார்த்தா ஏதாவது அதுலேயும் 4 ஜூஸ் போட்டு வச்சுருவேன். ஏன்னா எல்லா ஜூஸு, காய்கறி, தயிர் அதிகமாக போகுதுங்க வெயில் காலம். அதனால் தயிர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுவோமா, அதனால் பத்தவே மாட்டுது. இன்னொரு ஃப்ரிட்ஜு வாங்கினாவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கரண்டு பில்லு அதிகமாக போகுது. அப்புறம் சவனப்பு ஒரு கிரேடு போல் எடுத்து வச்சுடுவேன். ஒரு கிரேடு ஒரு 2-3 மணி நேரம் தாங்க, அதுவே பத்தாது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் பாத்திரம் கழுவுறது இருந்துச்சா, அதை கழுவிட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணினேன். ஏன்னா எங்கள் நாத்தனார் காலேஜ் போகணுமா, அதனால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்துட்டு திரும்ப கடைக்கு வரணும். வந்தேன்னா கடைக்கு வந்தபோது ஏன்னா வீடும் கடையும் பக்கங்கிறதுனால யார் வந்தாலும் தெரியும். அதனால் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்தா தெரியுமா, அதனால் பார்த்துக்கிட்டே செஞ்சுருவாங்க. அமாவாசை எங்கள் ஊரில் அன்னதானம் போடுவாங்களா கோயிலில், அதனால் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அன்னதானத்துக்கு. அந்த அன்னதான லிஸ்ட் எல்லாத்தையும் பொருளை தான் கரெக்டாக இருக்கான்னு நைட்டே எடுத்து வச்சிட்டோம். காலையில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு சாக்கில் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாதம் அன்னதானம் போடுவாங்க. இந்த மாதம் வடை பாயாசம், சாப்பாடு, சாம்பார், அப்பளம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில வரைய நான் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அதில் ரெக்கார்டு எழுதுறது, படிக்கணும், வர ஸ்டாக் எடுத்து வைக்கணும், இல்லாத ஸ்டாக்கை எழுதி கொடுக்கணும், இந்தமாரி நிறையா இருக்குது. அப்புறமே சமைக்கிற வேலையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் யார் என்னென்ன வரவு வச்சுருக்காங்க, வரவு செலவு கணக்கு பார்ப்பேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கல்லாப்பெட்டி எண்ணி வச்சு தனித்தனியாக எடுத்து வைக்கிறது, இந்தமாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு.